இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி பண்ண போகிறோம். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகர் அகரை ரொம்ப கொதிக்குது. இது கொதிச்சு அப்படியே தண்ணி மாதிரி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இளநீர் வச்சுருக்கோம், அப்புறமா இளநீரோட வழுக்க வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் தூக்கி இதில் போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர்த்து தண்ணி வந்துடுச்சு. அப்புறமா தேவையான அளவுக்கு சுகரு, ஏன்னா இளநீர்லேயே பாதி சுகர் இருக்குது. தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் கொட்டியாச்சு. ஏன்னா இப்போ சுகர் போட்டு நம்ம கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிக்கிட்டோம். இந்த மாதிரி நீர்த்த தண்ணி மாதிரி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட ஃபுட் கலர் இல்லை, ஸோ நாங்கள் கேசரி பவுடர் போடுறோம். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. எங்கக்கிட்ட ஆரஞ்சு கலர் இருந்துச்சு, எல்லோ கலர் இருக்குது கேசரி பவுட்ரு, ஸோ நாங்கள் ஆரஞ்சு கலர் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் போட்டால். இப்போ வந்துட்டு நம்ம இளநீர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கிட்டா இந்த கலரில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வழுக்க தேங்காவை போட போகிறோம். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ எதில் வேணால் ஊற்றிக்கலாம். நாங்கள் இந்த தட்டுலேயும் அப்புறமா இந்த கிளாஸ்லேயும் ஊற்ற போகிறோம் இந்த ஜெல்லியை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் இருக்க ஜெல்லியை தூக்கி 2-3 டம்ளர்லேயோ இல்லை தட்டுலேயோ ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இதை தூக்கி ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு 2 hours கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசர் உள்ள வச்சுட்டோம். இப்போ இது 2 hours கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாய். இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours இந்த ஜெல்லி இப்படி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கட் பண்ணி உங்கள் கையில் காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஜெல்லி கரெக்டாக க்யூப்பாக ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இது சாப்பிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம்.